தம்பி இங்க வா. இங்க பாருங்க உறவுகளே, இந்த தம்பி ரொம்ப பார்க்கறதுக்கு பாவமா இருந்தா, ட்ரெஸ்ஸே இல்லாம. அதனால இவனுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருக்கேன். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்ங்கா. இந்த மாதிரி ட்ரெஸ் நான் பார்த்தது கூட இல்ல மேடம். குடுறா. இது யார் உனக்கு கொடுத்தா? இந்தா 5 ரூபாய் இருக்கு, போய் உனக்கு வேணுங்கிற சாக்லேட் வாங்கி சாப்பிடு, சரியா? போ. ஏங்க, நேத்து நான் இன்ஸ்டால போட்ட வீடியோ மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்கு. இங்க பாருங்க. பரவாயில்லையே, நீ எல்லாம் கூட உதவியெல்லாம் செஞ்சிருக்க. சரி பார். என்னடி இந்த ட்ரெஸ் தான் அந்த பையனுக்கு கொடுத்த ட்ரெஸ் இங்க இருக்கு? அந்த பையனுக்கு நீங்க கொடுத்த சும்மா வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். எவ்வளவு லைக்ஸ், எவ்வளவு கமெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப உதவி செய்யணுங்கிற எண்ணம் போய் வீடியோ எடுக்கிறதுக்காக உதவி செய்யணுங்கிற எண்ணமும் போய் ஒரே பொருளை வாங்கி பல பேருக்கு உதவி செய்யற மாதிரி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு உங்களுக்கெல்லாம். இடது கையில கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுமாங்க. அதுக்கு பேர் தான் உதவி. ஒருத்தர் உதவி செய்யற மாதிரி வீடியோ பார்த்துட்டு நாம போய் உதவி செஞ்சு வீடியோ போடுறதெல்லாம் உதவியே கிடையாது. உதவிங்கிறது அடி மனசுல இருந்து வரணும், எந்த பிரதிபலனுமே பார்க்காம. வீடியோ எடுக்கிறதுக்காகவே உதவி செய்யறதெல்லாம் நாம பார்த்து யாருக்குமே தெரியாம செய்ய வேண்டிய உதவியை எல்லாருக்கும் காட்டும்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மனோநிலைக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. சம்பாரிச்ச பணத்துல எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு பேர் தான் உதவி. இப்படி உதவி செய்யற மாதிரி வீடியோ போட்டு அதுல காசு பணம் பார்க்கறதுக்கு பேர் உதவி இல்லை, வியாபாரம். ஆனா என்ன சாபக்கேடே தெரியல, இப்படி உன்ன மாதிரி உதவி செய்யற மாதிரி நடிச்சு போடுற வீடியோ தான் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை அந்த பையனுக்கே கொண்டு கொடுத்துரு. சாரிங்க, இனிமே நான் இந்த தப்பை பண்ணல. நான் அந்த தம்பிக்கே கொண்டு போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேங்க. இனிமே நான் வீடியோவும் எடுக்க மாட்டேன். ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யற மாதிரி ஒரு வீடியோ வருது அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம எடுக்கிறதுக்கு எத்தனை டேக் எடுக்கணும் அப்படிங்கிறது வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் பசிக்கிற மாதிரி உக்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு போய் மறைமுகமாக போய் சாப்பாடு கொடுக்கறது, ஒரு துணி கொடுக்கறது, அவங்க உடனே ஆச்சரியப்படுற மாதிரி இதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல வச்சு அவங்க அந்த மாதிரி நடிக்க வச்சு அந்த வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் இணையத்தில் பாதி உதவிகள் வீடியோவாக வந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் உதவி செய்கிறவங்கள சத்தம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இணையத்தில் வீடியோ போட்டு தான் ஒரு நல்லவன், நான் நிறைய பேருக்கு செய்யறேன் அப்படின்னு வெளியில் காட்டிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இன்னைக்கு வீடியோவே நிறைய பேர் போடுறாங்க. தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு.